நமஸ்காரம். இன்று நாம் காண்பது ஆண்டாளின் கடைசி பாசுரம், 30வது பாசுரம். வங்கே கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் தெருமுகத்து சேயிழையார் செந்திரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை ஆணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் வழங்கி அருளிய ஸ்ரீயப்பதியான கண்ணபிரானை சந்திரபிம்பம் போன்ற அழகிய முகமும் அழகிய ஆபரணங்களுடைய கோபிமார் போய் வணங்கி அத்திருவாய்ப்பாடியில் தாங்கள் புருஷார்த்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த வரலாற்றை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பசுமை பொருந்திய குளிர்ந்த தாமரை மலர்களாகிய மாலையை உடைய பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள் அருளி செய்த திரளாக அனுபவிக்க வேண்டிய தமிழ் மாலையான இந்த 30 பாசுரங்களையும் தப்பாமல் இக்காலத்திலே இவ்வண்ணமாக ஓதுகின்றவர்கள் 4 பெரிய மலைகள் போன்ற தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகிய முக மண்டலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உடைய ஸ்ரீயப்பதியால் எங்கும் திருவருள் பெற்று ஆனந்தம் அடைவார்கள். இந்த பிரபந்தத்தை ஓதுகிறவர்கள் திருமாலின் திருவருளுக்கு எங்கும் எப்போதும் இலக்காக இன்புறுவர். பிராட்டியாலும் எம்பெருமானாலும் அருள் செய்ய பெற்று மார்கழி நோன்பை அனுஷ்டித்தவர்கள் அனைவரும் இன்புறுவர் என்பது இந்த பலஸ்ருதியின் கருத்து. கண்ணிழந்த தலைநாகு தோற்கன்றுக்கு இறங்குமா போலே இப்பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் என்கிறார் பட்டர். வங்கம் அலைகள் என்னும் பொருள் கொள்ளலாம். கடல் கடையும் பொழுது மலை வெகு வேகமாக சுழன்றதால் கடல் எங்கும் மரங்கல மாயமாக தோன்றியது என்பது வியாக்கியானம். கிடந்த அமுதம் கிடக்க கடைந்த அமுதத்தை விரும்பிய தேவர்கள் பிரயோஜனாந்திரத்தை வேண்டினார்கள். அவர்களுக்காகவும் உடம்பு நோவ கடல் கடைந்து அவர்களை வேண்டியதை கொடுத்தான் அல்லவா இத்தகைய சீலவான். அவனை பெருகையே ஸ்வயம் பிரயோஜனமாக உடைய இவர்கள் காரியத்தை பூர்த்தி செய்வது திண்ணம் என்பது உள்குறிப்பாக அமைந்துள்ளது. கடல் கடைந்த மாதவன் என்பது தேவர்களுடைய காரியம் என்று ஒரு விஷயத்தை பெரிய பிராட்டியாகின்ற பெண் அமுதத்தை பெறுவதற்காக கடல் கடைந்தபடி என்பது ஒரு வியாக்கியானம். கண்ணனும் ஊரார் காரியத்தை ஒரு விஷயமாக இவர்களை பெறுவதற்காக நோன்பு நோக்க செய்தான் அல்லவா. மாதவன் அடியார் குற்றத்தை புருஷாகாரத்தாலே பொறுப்பித்து அபேட்சிதங்களை செய்விக்கும் பிராட்டியை அருகே உடையவன். கேசவன் என்பது விரோதியை போக்கும் சீலனாகிய கண்ணன் உள்ளுலை பொருளில் சுவாதந்திரியத்தையும் அந்நியசேஷத்வயம் போக்கினவன் என்ற பொருள். திங்கள் திருமுகம் என்பது ஸ்ரீ கிருஷ்ண கைங்கரியத்தால் குளிர்ந்து மலர்ந்த முகம். சேயிழையார்
சூடகமே தோள்வலையே என்றெல்லாம் இவர்கள் அபேட்சித்தபடியே கண்ணனும் நப்பின்னை பிராட்டியும் உடனிருந்து அணிந்த அணிகளை உடையவர்கள். சொன்ன என்பது கோபிமார்களின் அவஸ்தையை தானும் பாவனை முதிர்ச்சியால் அனுபவித்துச் சொன்ன சங்கத்தமிழ் இங்கே கூட்டம் கூட்டமாக இருந்து அனுபவிக்கும் தமிழ். புலவர் கூட்டத்தால் போற்றப்பெறும் தமிழ் என்றும் இங்கே கூறலாம். 30 தப்பாமே விலையில்லாத இரத்தினங்களால் செய்த ஒற்றை வடமான மாலையிலே ஒரு ரத்தினம் நழுவக்கூடாதல்லவா? இங்கு இப்பரிசுரை பார். ஆயர்பாடியில் கோபிமார் கிருஷ்ணானுபவத்தால் பெற்ற பாக்கியத்தை ஆண்டாள் அனுகிரகத்தாலே பெற்றாள். இவ்வளவு பிற்பட்ட காலத்தில் உள்ளவர்களும் இப்பாசுரங்களை ஓதி ஓதி பேறு பெறலாம். பிரபந்தம் இயற்றது இன்னார் என்று பெயரை தெரிவிப்பதால் இந்த பாசுரம் திருநாம பாசுரம் என்றும் கூறுவார்கள். தேவர்கள் திருப்பான்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். இதற்கு தன் திருமேனி நோக பாடுபட்டவன் கண்ணன். எப்பொருளை யார் விரும்புகிறார்களோ அப்பொருளை கொடுக்கும் ஆற்றல் உடையவன் கண்ணன். விண்ணவர் விரும்பிய அந்த கடல் அமுதம் வங்கக்கடல் கிடைந்த மாதவனால் கேசவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. தேவர்கள் கண்ணன் உதவியால் அமுதம் வேண்டினார்கள். ஆனால் திருவாய்ப்பாடி பெண்களோ தாங்கள் உண்ணும் அமுதமாக கண்ணனையே வேண்டினார்கள். எனவே விண்ணவரை காட்டிலும் மன்னவராகிய ஆயர்பாடி ஆயர்குல பெண்கள் பலபடி மேலானவர்கள் என்கிறாள் ஆண்டாள். என்றைக்கும் தித்திக்கும் தெள்ளமுதை அவர்கள் வேண்டி பெற்றார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இவர்கள். கோதை பிறந்தவூர், கோவிந்தன் வாழுமூர், சோதிமணி மாடம் தோன்றுமோர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபத்தூர் வேதக் கோனூர், பாதங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரே வையம் சுமப்பதும் வம்பு என்னும் வைணவ பெரியார் உய்யக்கொண்டார் கூறியிருக்கிறார். ஆண்டாள் முன்னோர் கண்டவற்றை முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து மாதவனை அடைய மங்காத நோன்பிருந்த மாதவத் தட்டி அர்ச்சையிலும் இறைவன் கரம் பிடித்து அவன் இதயம் புகுந்தாள். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான், என் மகள் மாதவனோடு இணைந்த காட்சியை எண்ணி நான் மகிழ்கிறேன் என்கிறார் பெரியாழ்வார். பொய்யே கைமை சொல்லி மெய்யே பொற்றொழித்தேன் மாலுக்கே என நம்மாழ்வார் கூறியது போல கோபிகைகள் மெய்யாகவே நோன்பை காரணமாக கொண்டு கண்ணனை பெற்றார்கள். ஆனால் ஆண்டாள் பொய்யாகவே தானும் அவர்கள் போல பாவித்து நோன்பை அனுசரித்து மெய்யாகவே மாலனை அடைந்தார் என்பார்கள் போர்வர்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் பாவை நோன்பு நோக்க தக்க காலத்தை தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்பதன் பலனாக நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற தெளிவாக கூறி கோதை பிராட்டி விதிமுறைகளை வகுத்து நோன்பு நோற்பதால் விளையும் பயன்களை விளக்கி துணை தோட்டமாக தோழியர்களை எழுப்பி அடியாரை முன்னிட்டு ஆண்டவனை அடைய முடியும் எனும் உட்பொருள் காட்டி வாயிற்காப்பான் உத்தரவு பெற்று நாயக்கனாய் நின்ற நந்தகோபன் திருமாளிகை சென்று முறையே நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலதேவன் என்று எல்லோரையும் எழுப்பி புருஷகாரியாக விளங்கும் நப்பின்னை பிராட்டியும் எழுப்பி கண்ணபிரானே சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டி அவன் நடையழகில் ஈடுபட்டு நெஞ்சை பறிகொடுத்தவளாய் பலவாறு போற்றி மாலே மணிவண்ணனிடம் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களையும் பெற்றதோடு அல்லாமல்
அவர்கள் வேண்டும் சம்மானமாக அவனையே பெற விழைந்து, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துவன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்று சொல்லி, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் அவனுக்கே தொண்டு செய்ய அருளுவதே நாங்கள் விரும்பும் பறை என்பதை நன்றாக சொல்லி குறையிருந்து நின்றனர் ஆயர் சிறுமியர்கள். 29 பாசுரங்களில் பாடி உரைத்த பாவை கோதை பிராட்டி இறுதி பாசுரத்தில் தன் தந்தையின் பெருமையை வெளியிட்ட இன்னார் மகள் என்பது துலங்க தான் அருளிய பாசுரத்தை பாடியவர்களுக்கு உண்டாகும் நன்மைகளை கூறி திருப்பாவையை தலை காட்டுகிறாள். மந்தார மலையை மத்தாக்கி, வாசுகியை நானாக்கி, தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் கடைந்த பொழுது பல பொருள்கள் வெளிவந்தன. அவ்வாறு பார்க்கடலில் தோன்றியவள்தான் திருமகள். எம்பெருமானுக்கு அழகு தருவது அவனுடைய தோளழகும் குஞ்சி அழகும். சுருளாக திருமுடி உடையவனானதால் கேசி எனப்பட்டான் என்றும், கேசி என்னும் அசுரனை கொன்றதால் கேசவன் என்ற பெயர் கொண்டான் என்றும் இந்த இரு திருநாமங்களை சொல்லி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்கிறார்கள். கடலை கடைந்ததால் மாதவன் ஆனான். மாதவனாக காரணமே கேசவனாக இருந்ததால் என பொருள் அமைய பாடியுள்ள ஆண்டாள் கவிப்பண்பு வியக்கச் செய்கின்றது. இப்படிப்பட்ட காண்பார் மனம் கவரும் கள்வனை ஆயர் சிறுமியர்கள் தாமே விரும்பி வேண்டி பறையெனப்படும் குற்றேவல் தொண்டினை விரும்பி பெற்றார்களாம். திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை என பாடுகிறாள். ஆண்டாளுக்கு இறையருள் பெற காரணமாக இருந்தது அவளுடைய தந்தை பெரியாழ்வாறு. அந்த தந்தையை நினைவு கூறுகிறாள் மகள். பாத்திகட்டி நீர் பாய்ச்சி நந்தனம் அமைத்து மாதவனுக்கு மலர் மாலை அணிவித்து மகிழ்ந்தவர் தானே. அவர் கொடுத்த பூமாலையே கோதை பாமாலையாக பாட செய்தது. பூமாலையே தந்தைக்கு அடைமொழியாக ஆக்குகின்றாள் பூமாலை சூடிய பாமாலை ஆண்டாள். அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டபிரான் என்று நன்றி உணர்வோடு தான் அருளிய 30 பாசுரங்களையும் ஒரு நாள் கூட தவறாமல் ஓதுபவர்களுக்கு வாய்க்கும் போற்றினை கூறுகிறாள் இவள். கூட்டமாக பாட வேண்டிய கூட்டுப்பாடல் என்கிறாள். தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என நினைக்கும் பரந்த உள்ளம் கொண்டவள் ஆண்டாள். மார்கழி நோன்பு நோற்க நீராடப் போதுவீர் நேரிழையீர் என அழைத்ததோடு வெய்யத்து வாழ்வீர்கள் என அடுத்த பாசுரத்திலும் அழைத்தவள். நோன்பு நோற்பதால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும், உலகம் வாழ மழை பொழியும் என்றும், அனைவர்களுக்கும் நீங்காத செல்வம் நிறையும் என்றும், கூட்டாக நோன்பு நோற்க பாவையரையும் எழுப்பிய பாவையாக திகழ்ந்தவள் ஆண்டாள். தனக்கு கிடைக்கும் இறையருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமென கூட்டமுத பாடல் 30 வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்பவர்கள் 2 மால்வரை தோள் செங்கண் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று பெருமையோடு கூறுகிறாள். இந்த 30 பாசுரத்திலும் நோன்பு நோக்க விரும்புகிறவர்களை பொதுவாக அழைப்பது முதல் பாசுரம். இதில் நோன்புக்குரிய காலத்தை கொண்டாடுகிறார்கள். நோன்பில் இறங்கும் அதிகாரிகளையும் கொண்டாடுகிறார்கள். நோக்கத்தையும் நிறைவேறச் செய்யும் கண்ணபிரானையும் கொண்டாடுகிறார்கள். இப்படி முயலும் நோன்புக்கு உறுப்பான நியமங்களை, அதாவது செய்வன தவிர்ப்பன என பிரவர்த்தி நிவர்த்தி ரூபமான நியமங்களை விளக்குகிறார்கள். நோன்பினால் நாட்டுக்கு நுழையும் பயனை குறிப்பிடுகிறது 3வது பாசுரம். எல்லாம் கண்ணன்தான் என்று இருக்கும் ஆட்சியர்கள் நோன்பு நோக்க அனுமதி கொடுத்த நாட்டாருக்கு மழை பெய்து வாழ்வு உண்டாகும் என்கிறார்கள். அசூயின்றி அனுமதியும் கொடுத்தவர்கள் அல்லவா, கண்கூடாக பலன் சித்திக்கும் என்கிறார்கள்.
மழைக்கடவுளை அழைத்து நாடெங்கும் மழை பெய்ய நியமிக்கின்றார்கள். இத்தகைய பக்திகள் சொல்வதே கண்ணனே தன்னை ஆணையிட்டு சொல்வதாக அந்த மழை தேவதைகளும் நிறைவேற்றி வைக்கும் பொழுது அதி தேவதைகள் ஏவல் கூவல் பணி செய்வார்கள் என்பது பக்தியின் தீர்ப்பு. இடையூறுகள் எல்லாம் எம்பெருமானை தொழுது பாடி சிந்திக்கவே கழிந்தொழியும் என்கிறார்கள். பகவத் அனுபவத்தை பாகவத சமுதாயத்தோடு கூடி அனுபவிக்க வேண்டும் என்று இந்த 6ஆம் பாசுரம் முதற்கொண்டு 15வது பாசுரம் வரை சொல்லுகின்றாள். நோன்பின் சுவடறியாதவளா புதிதாய் பகவத் சம்பந்தம் பெற்றிருப்பவளை எழுப்புகிறார்கள் 6வது பாசுரத்திலே. அடுத்த பாசுரத்தில் சுவடறிந்த மறந்து கிடப்பவர்களை எழுப்புகிறார்கள். கண்ணனுக்கு இனியவர்களை எழுப்புகிறார்கள். கண்ணன் வந்தபோது வருகிறான் என்று அநாதரித்திருந்தவளையும் எழுப்புகிறார்கள். கிருஷ்ண பக்தி தலைவியாக உள்ள ஒருத்தியை எழுப்புகிறார்கள். அவனை பெறுவதற்கு நான் ஏன் நோற்பானே, வேண்டுமானால் அவன்தானே நோற்று வரட்டும் என்று இருந்தவளையும் உணர்த்துகிறார்கள். கண்ணனுக்கு ஒரு லக்ஷ்மணன் என்று சொல்லுமாறு பிரியாது பணி செய்யும் செல்வனின் தங்கையுமாகிய செல்வியை எழுப்புகிறார்கள். தன் கண்ணழகின் பெருமையை நினைத்திருந்த மான்விழியாளை உணர்த்துகிறார்கள். எல்லோரையும் நானே வந்து எழுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படி செய்யாமல் உறங்கும் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். முன்பு ஒரு மான்விழியாளை துயில் உணர்த்தியது போல இப்போது ஒரு கிளிமொழியாளை எழுப்புகிறார்கள். எல்லா பெண்களும் திரண்டு நம் வாசலுக்கு வரட்டும் காண்போம் என கருதிப்படுத்தியிருந்தவள் இவள். இந்த விதமாக 10 பாசுரங்களால் பல்வேறு மனப்பான்மை உள்ள பக்திகளை எழுப்பிக் கொண்டு எல்லோரையும் திரண்டு நந்தகோபர் திருமாளிகை வாசலை அடைகிறார்கள். இங்கே திருக்கோவில் காப்பவனும் தோரண வாசல் காப்பவனும் காவலர்களை எழுப்பி அனுமதியோடு மாளிகை உள்ளே செல்கிறார்கள். பிறகு தாமும் கண்ணனுக்கு ஒரு காவலாக மாளிகையின் வெளிக்கட்டிலே படுத்திருக்கும் நந்தகோபரை எழுப்புகிறார்கள். உள்கட்டிலே பிள்ளைக்கு அருகில் படுத்திருக்கும் யசோதை பிராட்டியும் எழுப்புகிறார்கள். பின் கண்ணனை எழுப்புகிறார்கள். கண்ணனை எழுப்பாமல் முறைகேடாக செய்தமோ, கண்ணனை எழுப்புவதற்கு முன் அவனுடைய அண்ணன் பலதேவனை எழுப்பாமல் கண்ணனை எழுப்பியது தான் தவறு என்பதை உணர்ந்து பலதேவனை எழுப்பி பின் கண்ணனையும் எழுப்புகிறார்கள். புருஷாகாரமாக நப்பின்னையை முன்னிட்டு கண்ணனை அடைவதே முறை என்று நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். அடுத்த 2 பாசுரங்களில் அடைந்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நான் முன்னே என்று ஒருவருக்கொருவர் முற்படுகின்ற நப்பின்னை பிராட்டி கண்ணபிரான் என்ற இருவரையும் துயில் உணர்த்துகிறார்கள். அடுத்த பாசுரத்திலே கண்ணனை துயில் உணர்த்தி உன் குணத்துக்கு தோற்று வந்தோம் என்கிறார்கள். 22வது பாசுரத்திலே அபிமானம் குலைந்து உன் கடாட்சமே தாரகமாக வந்தோம், எங்கள் எளிமை தீர மெல்ல மெல்ல கடாட்சிக்க வேண்டும் என்று கண்ணனிடம் விண்ணப்பம் செய்து கொள்கிறார்கள். 25வது பாட்டிலே தங்கள் யாசித்து வந்த விண்ணப்பத்தை சொல்லுகிறார்கள். நோன்புக்குரிய உபகரணங்கள் இவை என்று சொல்லி அபேட்சிக்கின்றார்கள். நோன்பு முடித்தபின் பெரும் சம்மானத்தையும் விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். 28வது பாசுரத்திலே தங்கள் சிறுமையும் அவன் பெருமையும் சொல்லி அவனோடு உள்ள உறவையும் சொல்லிக் கொண்டு அபராத க்ஷமாபணம் செய்து கொள்கிறார்கள். அதாவது பிழைகளை பொறுத்தருள வேண்டிக் கொள்கிறார்கள். இவர்களது பரம உத்தேசம் இப்பிரபந்தத்தின் பரம தாற்பயம் வெளிப்படுகின்றது 29வது பாசுரத்திலே. உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றைனம் காமங்கள் மாற்று என்று பிரார்த்தித்து தங்கள் மனோரஞ்சிதத்தை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு 143 வாழியே, உயரங்கேற்க கண் யுகந்தருளினாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே
ஆண்டாள் திருவடிகளே சரணம்.